அடுத்து என்னுடைய கேள்வி, நோன்புடைய நேரம் எது? எந்த டயத்தில் நம்ம நோன்பு வைக்க ஆரம்பிக்கணும், எந்த டயத்தில் நம்ம முடிச்சுக்கணும்? நோன்புடைய நேரங்கிறது ஃபஜர் நேரத்தில், ஃபஜருடைய பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஆரம்பித்து மஹரிபுடைய பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் முடியுது. அதாவது ஃபஜருடைய பாங்கு சொல்லப்படும் வரைக்கும் நாம் சாப்பிடலாம், குடிக்கலாம், அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒன்ஸ் அந்த ஃபஜருடைய பாங்கு சொல்லப்பட்டுட்டா நாம் இம்மீடியட்டாக சாப்பிட்றத நிறுத்திடணும். அடுத்து மஹரிபுடைய பாங்கு சொல்கிற அந்த நேரம் வரைக்கும் நாம் காத்திருக்கணும். மஹரிபுடைய பாங்கு சொல்லும் வரை நாம் எந்த ஒரு உணவையும் உட்கொள்ளக்கூடாது. மஹரிபுடைய பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே நாம் நோன்பை திறந்துடணும். அதுக்கு மேலே நம்முடைய நோன்பை உண்ணாமல் பருகாமல் நீட்டிக்கக்கூடாது. இதுதான் நோன்புடைய நேரம். அல்லாஹ் சூரா பக்கரால 187வது அத்தியாயத்தில் இந்த மாதிரி சொல்லி காட்டுறான். வக்கூலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜிர். இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அதிகாலை என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளை கயிறு இரவு என்று சொல்லப்படக்கூடிய கருப்பு கயிற்றிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். ஃபஜருடைய நேரம் வரும் வரைக்கும் நாம் சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ எந்த ஒரு தடையும் கிடையாது. எனக்கு உங்களுடைய பதிலிலிருந்து கேட்குறதுக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. நான் நோன்பு கால அட்டவணையை பார்த்தேன். அதில் சஹர் முடிவுன்னு போட்டுட்டு ஒரு நேரம் போட்டிருக்காங்க. அந்த நேரம் ஃபஜர் டயத்துலேருந்து 10 நிமிஷம் முன்னாடி இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு அட்டவணையில் ஃபஜருக்கு முன்னாடி இம்சாக்னு ஒரு நேரத்தை போட்டிருக்காங்க. அதுவும் ஃபஜருக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? உன்னுடைய கேள்வி நியாயமான கேள்வி ஹைரா. வெளியில் நோன்பு கால அட்டவணையை தயாரிக்கிறவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க. எல்லா ஊர்லேயும் சரி, சிங்கப்பூர்லேயும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நோன்பு கால அட்டவணை இருக்குல்ல, அந்த நோன்பு கால அட்டவணையில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இம்சாக், அதாவது சஹருடைய முடிவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தை போட்டுடுறாங்க. அந்த நேரத்தை போட்டுட்டு அப்போ நீங்கள் சாப்பிட முடிச்சுக்கோங்க. எப்போது? ஃபஜர் டைம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றத நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இப்படி போடுவதற்கு குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இது தேவையில்லாத வேலை அவங்க பார்க்குறது. அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நாம் ஃபஜருடைய நேரம் வரைக்கும் சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கும்போது 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட நிறுத்திடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஃபஜருடைய நேரம் வருவதற்கு ஒரு நொடி முன்னாடி வரைக்கும் நாம் சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்குது. இது சம்மந்தமாக எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. சில பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஃபஜர் நேரம் வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க. ஃபஜர் நேரம் வரும் வரைக்கும் ஏதாவது நம்ம சாப்பிட கொடுத்தா கூட, நான் நீயத்து வச்சிட்டேன், அதனால எதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? நீயத்து சம்பந்தமான தெளிவான ஒரு விளக்கத்தை நாம் வேற ஒரு ஆடியோவில் பார்ப்போம். ஆனால் இந்த கேள்விக்கு அவங்க நான் முன்னாடியே நீயத்து வச்சுட்டேன், இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட, அல்லாஹ் இந்த நோன்பு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறான், ஃபஜருடைய நேரத்திலிருந்து மட்டும்தான் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நீயத்து வச்சாலும் சரி, வைக்கலனாலும் சரி, ஃபஜருடைய அந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு உண்ணுவதற்கு பருகுவதற்கு அனுமதி இருக்குது. அதனால் நாம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாம் ஃபஜருடைய அந்த நேரம் வரைக்கும் நாம் சாப்பிடலாம். இடையில நான் இந்த மாதிரி நீயத்தை வச்சுட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா சொல்ல தேவையில்லை. இப்போ எனக்கு நோன்பு திறக்கிற நேரம் பற்றி எனக்கு கேள்வி இருக்குது. மக்ரிப் நேரம் வந்த உடனே நோன்பு திறக்கணுமா, இல்லை ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் லேட் பண்ணி நோன்பு திறக்கலாமா? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னாக்கா, சும்ம அத்திம்மு சியாம இலல்லைல், இரவு நேரம் வரும் வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறான். இரவு எப்போ ஆரம்பிக்குது? மஹரிபுடைய நேரத்திலிருந்து இரவு ஆரம்பிக்குது. எப்போ அந்த மஹரிப் நேரம் வருதோ உடனே நாம் நோன்பு திறக்க ரெடியாகி நாம் நம்முடைய நோன்பை திறந்துடணும். சில ஊர்கள்லனா என்ன பண்ணுவாங்க, மஹரிபுடைய நேரம் வந்துடும், வேணுன்னே 5 நிமிஷம் லேட் பண்ணுவாங்க. கேட்டாக்கா பேணுதலுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அல்லாஹ் கற்றுக் கொடுக்காத அந்த பேணுதல் வந்து இவர்கள் வந்து என்ன நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்படி செய்கிறது கூடவே கூடாது. நீ சொன்ன மாதிரி சில நோன்பு கால அட்டவணையிலையும் இது மாதிரி தவறாக ஒரு 5 நிமிஷம் லேட்டாக நோன்பு திறக்கிறதுக்கு வந்து போட்டிருப்பாங்க. அதுவும் தவறு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறதா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. புகாரியில் வரக்கூடிய 1957வது ஹதீஸில், நோன்பு திறப்பதை விரைந்து செய்யும் காலமெல்லாம் மக்கள் நன்மையிலேயே உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சுனாக்கா நாம் இம்மீடியட்டாக வந்து அந்த நோன்பு திறக்கிறத முற்படுத்தணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த நோன்பு திறக்கிறத தள்ளி போடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஒரு முறை சூரியன் மறைந்த உடனே ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு நோன்பு திறக்கணும், உடனே வந்து அந்த மாவு கரைசலை வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதர் என்ன சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகட்டுமே, இப்போ தான் வந்து பகல் போன மாதிரி தெரியுது, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் லேட் பண்ணி திறக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு, உடனே போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரும் எடுத்துகிட்டு வராரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்மீடியட்டாக வந்து நோன்பை திறக்கிறாங்க. இதுவும் புகாரியில் 1941வது ஹதீஸாக வந்து பதியப்பட்டிருக்குது. இதில் அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாரு, பகல் இருக்கா மாதிரி தெரியுதே, நீங்கள் நோன்பு திறக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இம்மீடியட்டாக வந்து நோன்பு திறக்கிறதுல வந்து அவங்க ஃபோக்கஸ் இருக்குது. அதனால் மகரிபுடைய நேரம் வந்துடுச்சுன்னா, சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா, நாம் எவ்வளவு விரைவாக நோன்பு திறக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக நாம் நோன்பை திறந்துடணும்.